இந்த நொடி நீ தேடிய வாழ்க்கை வந்துவிட்டது. ஆம், அண்ட சராசரங்களையும் அசைத்து ஆளும் சிவனின் திருக்கண்கள் எத்தனையோ கோடி உயிர்களைக் கடந்து இந்த வினாடி உன்னை மட்டுமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், இதை ஒரு சாதாரண நிகழ்வாக எண்ணி கடந்து விடாதே. பிரபஞ்சத்தின் அத்தனை சத்தங்களையும் ஒரு கணம் முழுமையாக ஒதுக்கிவிடு. நீ இந்த தனிமையில் நின்று என்னை யாருமே பார்க்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உன் அப்பன் ஈசன் உன் கதறலுக்கு விடை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இந்த பரம்பொருளின் வார்த்தையை நம்பினால் இதை முழுமையாகக் கேள். இல்லையெனில் கடந்து செல். ஆனால் வரம் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும். நீ தயாரா? அப்படியென்றால் இந்த சிவனுக்காக லைக் பண்ணிட்டு இந்த திருக்குறளைக் கேள். வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தமுள்ள தனையது உயர்வு. இந்த திருக்குறளின் பொருள்: நீரின் உயரத்திற்கு ஏற்ப தாமரை மலர் உயரும். அதுபோல ஒரு மனிதனின் உயர்வு அவனது மன உறுதியின் அளவைப் பொறுத்தே அமையும். என் பிள்ளையே, நான் சொல்வதை அமைதியாகக் கேள். இன்றைய உலகம் வேகமாக ஓடுகிறது. ஆனால் மனிதன் மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறான். உலகம் வேகமாக ஓடுகிறது என்பதற்காக நீ உன் ஆன்மாவை இழக்க வேண்டிய அவசியமில்லை. பணம் தேவை, வெற்றி தேவை, லக்ஸுரி வாழ்க்கையும் தவறு அல்ல. ஆனால் அமைதி இல்லாத வெற்றி, உறக்கம் இல்லாத பணம், உண்மை இல்லாத உறவுகள், இவை அனைத்தும் வெறும் மாயை. நீ ஜிம்மில் பாடி பில்ட் செய்கிறாய். ஆனால் மனதை பில்ட் செய்கிறாயா? நீ வைஃபை கனெக்ஷன் இல்லாமல் பதறுகிறாய். ஆனால் உன் குடும்பத்துடன் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டதை உணர்கிறாயா? கம்பேரிசன் என்பது இந்த காலத்தின் விஷம். அவ என்ன வாங்கினான்? அவள் எங்கு சென்றாள்? அவருக்கு என்ன சேலரி? இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பாதை உள்ளது. மரமும் மலரும் ஒரே நாளில் பூக்காது. அதனால் அவசரப்படாதே. தோல்வி வந்ததா, அதை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போல 24 மணி நேர துக்கமாக மாற்றாதே. அதை வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக மாற்று. நீ உலகத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லை. உன்னிடம் உண்மையாக இருந்தால் போதும். என் சக்தியே, உடலை வலிமையாக்கு, மனதை அமைதியாக்கு, கனவுகளை பெரிதாக்கு, பெற்றோரை மதித்து வாழ், உண்மையான நண்பர்களை காப்பாற்று. உன் வாழ்க்கையை பிறருடன் கம்பேர் செய்யாதே. உன் உள்ளே ஒரு பிரபஞ்ச சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. காலை எழுந்தவுடன் அலாரம், பதற்றம், வேலை, டேட்லைன், கமிட்மெண்ட், ஸ்க்ரோல் செய்யும் விரல், ஆனாலும் திருப்தி அடையாத மனம். இதுதான் இன்று உன் வாழ்க்கை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், இது வாழ்க்கை அல்ல. இது நீ உன்னை மறந்துவிட்ட நிலை. நீ லைக், அங்கீகாரம், பணம், வெற்றி என்று ஓடுகிறாய். ஆனால் அந்த ஓட்டத்தில் உன் அமைதியை மறந்துவிட்டாய். உன் நிம்மதியை இழந்துவிட்டாய். இந்த சிவன் இன்று உனக்கு ஒரு புதிய உண்மையை சொல்கிறேன் கேள். நீ எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நீ உன்னை இழக்க வேண்டியதில்லை. நான் கூட உலகத்தை சுமந்தேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நான் உலகத்துடன் ஓடவில்லை. நான் உலகத்தை என் உள்ளே அமைதியாக வைத்திருந்தேன். அதுதான் சக்தி. இன்று நீ தோல்வி என்று நினைப்பது உண்மையில் உன் அதிக எதிர்பார்ப்பின் நிழல். இன்று நீ மன அழுத்தம் என்று உணர்வது உன் உள்ளே நீயே உன்னை கேட்காத சத்தம். இந்த உலகம் உனக்கு எல்லாம் தருகிறது: வேகம், பணம், தொழில்நுட்பம், வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறது: அது அமைதி. ஆனால் நினைத்துப் பார், நீ உன் மொபைலை ஆஃப் செய்யலாம். ஆனால் உன் மனதை ஆஃப் செய்ய முடியாது. அதனால் அதை ஓட விடாதே. அதை கவனிக்க கற்றுக்கொள். நான் உனக்கு ஒரு எளிய உண்மை சொல்கிறேன். வெற்றி என்பது அதிக சம்பளம் அல்ல, அதிக அமைதி. வாழ்க்கை என்பது அதிக பொருள் அல்ல, குறைந்த குழப்பம். நீ இன்று சோர்வாக இருந்தால் அது தோல்வி அல்ல, நீ மனிதன் என்பதை நிரூபிக்கும் சிக்னல். நீ ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்தும் ஒரு நொடியில்தான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது. நீ உன் உள்ளே பார்க்கும் ஒரு நொடியில்தான் நான் விழிக்கிறேன். ஏனெனில் நான் எங்கோ வானத்தில் இல்லை, நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். என் உயிரின் துகளே, நான் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லப் போகிறேன். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான். அவன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். பெரிய செல்வமும் இல்லை, பின்னணி இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அவனுடைய மனதில் ஒரு தீ இருந்தது. வாழ்க்கையை வெல்ல வேண்டும், மற்றவர்கள் மதிக்கும்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் பெரிய இடத்திற்குச் செல்ல வேண்டும். அவனுடைய ஆசையை பார்த்து நான் சிரித்தேன்.
நான் அவனை நீண்ட நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவன் சிறுவனாக இருந்தபோது மற்ற குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடினார்கள். ஆனால் அவன் வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்து குடும்பத்தின் கஷ்டத்தை பார்த்துக் கொண்டு அமைதியாக அழுதான். அவன் பல இரவுகள் பசியோடு தூங்கினான். பலர் அவனை கேலி செய்தார்கள். அவனுடைய உறவினர்கள், உன்னால எதுவும் ஆகாது, நீ சாதாரணமந்தான், உன் வாழ்க்கை இதுதான், நீ வெற்றி பெறவே மாட்ட. இந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்தை குத்தியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் உடைந்தபோது அவன் என்னை தேடி வந்தான். கோவிலின் ஒரு மூலையில் நின்று யாருக்கும் தெரியாமல் அழுதான். அவன் என்னிடம் பணம் கேட்கவில்லை, பழிவாங்க சக்தி கேட்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டான். அது, என் அம்மா அப்பா தலைகுனியாத வாழ்க்கை கொடு. அந்த நிமிடம் நான் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் சோதனை இல்லாமல் நான் யாரையும் உயர்த்த மாட்டேன் என்று தெரியும் தானே. அதனால் அவனுடைய பாதையை இன்னும் கடினமாக மாற்றினேன். நம்பியவர்கள் அவனை விட்டுச் சென்றார்கள். நேசித்தவர்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. உறவினர்கள் அவனை அவமானப்படுத்தினார்கள். ஒரு நாள் அவன் தனியாக அமர்ந்து அழுதான். ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? அவனுடைய கண்ணீரை பார்த்தேன். ஆனாலும் நான் உதவவில்லை. ஏனெனில் அவன் பலவீனமாக இருக்கக்கூடாது. உலகம் உடைக்க முடியாத மனிதனாக மாற வேண்டும். உலகம் தூங்கிய நேரத்தில் அவன் மட்டும் விழித்திருந்து படித்தான். அவன் கண்களில் தூக்கமில்லை. ஆனால் கனவு இருந்தது. இதயத்தில் பயம் இருந்தது. ஆனாலும் அதைவிட பெரிய நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் ஓம் நமச்சிவாய என்று சொல்லித் தொடங்கினான். அந்த மந்திரம் அவனுடைய உயிராக மாறியது. நாட்கள் கடந்தது. அவன் எழுதிய அரசுத் தேர்வு முடிவு வெளியானது. அந்த நேரத்தில் அவன் கைகள் நடுங்கியது. பல தோல்விகளுக்குப் பிறகு இந்த முடிவையும் பார்க்க அவனுக்கு பயமாக இருந்தது. அவன் மெதுவாக முடிவை பார்த்தான். அவன் பெயர் வெற்றியாளர்களின் பட்டியலில் இருந்தது. அந்த நொடியில் அவன் பேசவில்லை. அமைதியாக அழுதான். ஏனெனில் அந்த கண்ணீர் தோல்வியும் கண்ணீர் இல்லை. பல வருட வலியின் வெற்றி, பல அவமானங்களின் வெற்றி. ஆம், அவனை கேலி செய்தவர்கள் அமைதியானார்கள். அவனை அவமானப்படுத்தியவர்கள் தலைகுனிந்தார்கள். ஆனாலும் அவன் யாரையும் வெறுக்கவில்லை. ஏனெனில் வலி என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்று அவன் ஒரு உயர்ந்த அரசு அதிகாரி. அவன் வீட்டில் சந்தோஷம். அவன் பெற்றோரின் கண்களில் பெருமை. ஒரு காலத்தில் அவனை பார்த்து சிரித்த உலகம் இப்போது அவனை பார்த்து ஊக்கம் பெறுகிறது, அவனுக்கு சல்யூட் வைக்கிறது. நான் சிரித்தேன். நான் அவனை கைவிடவில்லை. நான் அவனை உடைத்தேன். ஏனெனில் அவன் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடாது. சோதனைகள் நான் கொடுத்த தண்டனை அல்ல, அவன் உயரத்திற்கு தயாராகும் பயிற்சி. உலகம் அவனை அவமானப்படுத்திய நாள்களில் கூட நான் அவனுடன் இருந்தேன். அவன் தனியாக அழுத இரவுகளில் அவன் தோளில் கை வைத்தது நான்தான். என் பிள்ளையே, நினைவில் வை, வாழ்க்கை உன்னை உடைக்கும்போது சிவன் உன்னை விட்டுவிட்டார் என்று அர்த்தமில்லை. நான் உன்னை உலகம் வியக்கும் அளவிற்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். கஷ்டம் நீளலாம், ஆனால் இந்த சிவன் தரும் வெற்றி ஒரு தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றும். நீயும் அந்த மனிதனைப் போல் உயர வேண்டும். தேர்வில் வெற்றி பெற வேண்டும். உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும். உன் குடும்பத்தை மகிழ்விக்க வேண்டும். இருளில் தவிக்கும் குடும்பத்தினர்களுக்கு நீ உதவ வேண்டும். பசியில் வாடும் மனிதர்களுக்கு நீ உணவளிக்க வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னை உயர்த்துவேன். நீ தொடர்ந்து முயற்சி செய். உயர்வும் வெற்றியும் உன்னை தேடி வரும். நீ உன் பாதையில் நிலைத்திருந்தால் மட்டும் போதும். நீ நம்பினால் நீ உயர்வாய். நீ தொடர்ந்தால் நீ ஜெயிப்பாய். நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த வார்த்தைகள் உனக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஹரஹர மகாதேவ என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து சிவபெருமானின் முழுமையான அருளை பெறுங்கள்.